நீனா கண்ணை கத்திருக்கியே, கண்ணாமூச்சி விளாடலாமா? நான் ஒழிஞ்சுக்கிறேன், நீ கண்டுபிடி. சுந்தர் குட்டி, பாட்டியால கண்ணாமூச்செல்லாம் விளையாட முடியாது. கட்டிலே உட்காந்து வேற ஏதாவது விளையாடலாம். கட்டிலே உட்காந்து என்ன விளையாடலாம்? அப்போ சரி, ஸ்டோன் பேப்பர் சீசர்ஸ் விளையாடலாமா? அது என்ன ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ்? இது கூட தெரியாதா? ஸ்டோன் பேப்பர் சீசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வைக்கணும். விளையாடலாமே. சுந்தர், சிவகாமி பாத்ரூம் போயிட்டு வந்துருவேனா? சரியா? தாய்மா, என்ன பாத்ரூம் கூட்டிட்டு போ. ஸ்டோன் பேப்பர் எங்க இருக்க? வந்துட்டியா? சீசர்ஸ். கைய பிடிச்சு கூட்டிட்டு போ. அட, கைய பிடிங்கற. ஓடி! ஐயோ! ஓடி வெளியே! தாயமா, 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 எதுக்கு இப்படி கையை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க? கையை பிடிச்சிட்டு இருந்தா நான் எப்படி பாத்ரூம் போக முடியும்? கையை விடு. ஷோ, இங்கே நில்லு, எங்கேயாவது போயிட போற. என்ன டிசைட் பண்ணிருக்க? பெருசு இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவோம். ஏண்டா? இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இன்னொரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டுடலாம். எதுக்காக சொல்றேன்னா, அப்படி இப்படின்னு தூக்கிட்டு அலக்கடிச்சா பெருசு இப்ப இருக்கிற ஸ்டேஜுக்கு உடம்பு தாங்காது. ஒருவேளை இதை ரீசனா வச்சே பெருசுக்கு உயிர் போக வாய்ப்பு இருக்குல்ல. இதுல எதுவும் பிரச்சனை வராதுல்ல? அதெல்லாம் ஆகாது. பெருசுகிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். டாக்டர் கிட்ட மட்டும் எதையாவது சொல்லி இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டா மட்டும் போதும். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்போ வா, டாக்டர் கிட்ட போய் பேசுவோம். இசை, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? என்ன இசை, அப்பாவை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? அதான் அவருக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டார்ல, மைல்டு அட்டாக் தான் இசை. இப்ப இதெல்லாம் சர்வசாதாரணம். வெறும் மெடிசன்லயே இதை சரி பண்ணிடுவாங்க. நீ ஃப்ரீயா விட. எனக்கு அப்பாவை பத்தி நல்லா தெரியும். டெய்லி காலையில 5 மணிக்கு எழுந்துப்பாரு. நாள் தவறாம ஜாகிங் போவாரு. யோகா, மெடிடேஷன் எல்லாமே பண்ணுவாரு. உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. அவருக்கு அவ்வளவு சீக்கிரம் எதுவும் ஆகாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்புறம் என்ன? அந்த வாலி இருக்கான்ல, அவனை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன்? எனக்கு அந்த வாலியை ரொம்ப நல்லா தெரியும். அவன் அவ்வளவு நல்லவனே கிடையாது. எனக்கு அப்படி தோணல இசை. அவனும் அப்பா மேல அக்கறையா தானே இருக்கான். உன்கிட்டயும் சிஸ்டர் சிஸ்டர்னு பாசமா தானே பேசுறான். அவனை நம்பாதீங்க, எல்லாமே நடிப்பு. அவன் சரியில்லைங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என் உள்ளுணர்வு எப்பவுமே தப்பா இருக்காது. அவன் கூட இருக்கிற வரைக்கும் என் அப்பாவுக்கு ஆபத்து தான். அப்படிதான் எனக்கு தோணுது. சரி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா உங்க அப்பா அவனை தானே நம்புறாரு. அதுதாங்க எனக்கு கவலையா இருக்கு. நான் அப்பா கூட இல்லைங்கிறது பிரச்சனையே கிடையாது. ஆனா அவன் கூட இருக்கிறதுனாலதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? யாருக்கு ஃபோன் பண்ற? ருத்ரன் அங்கிளுக்கு. வாலியோட அப்பாவுக்கா? சொல்லுமா இசை. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் பேசுறாங்க. அப்பாவை நான் இப்பதான் பார்த்துட்டு வரேன். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஏன் அங்கிள் மறைச்சீங்க? சாரிம்மா, அப்பாவுக்கு சரியான உடனே
உன்கிட்ட சொல்லிக்கலான் இருந்தேன். தப்பு அங்கிள். நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் அவரோட ஒரே பொண்ணு. என்ன பெத்தவரு இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி நீங்க மறைக்கலாம்? தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிரு. இந்த மாதிரி நேரத்தில் நீ அவரை பார்க்க வந்தா அவர் உணர்ச்சி வசப்படுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அவர் இப்ப இருக்கிற நிலைமையில அது நல்லது இல்லம்மா. அதான் பொறுமையா சொல்லிக்கலான்னு. ஏன் அங்கிள், பெத்த பொண்ணுனா அவரை பார்த்தா அவர் உயிருக்கு ஆபத்தாயிடும் சொல்றீங்களா? ஐயோ, நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு நீயும் முக்கியம், சாரும் முக்கியம். உங்க 2 பேரையும் நான் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். எந்த சூழ்நிலையிலையும் என் கடமையிலிருந்து நான் விலக மாட்டேன்மா. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்காங்க. நீங்க அப்பா கிட்ட எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா விஷயத்துல நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். அவரை நீங்க தான் நல்லா பாத்துக்கணும். இசை, சாரை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமைமா. அவருக்கு ஒரு ஆபத்துனா அது என்ன தாண்டி தான் அவரை நெருங்கவே முடியும். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நேரம் கிடைக்கும்போது சார்கிட்ட உன்னை பத்தி எடுத்து சொல்லி உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேம்மா. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்க அங்கிள், அப்பாவை பாத்துக்கோங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. ஐயா எனக்கு கடவுள் மாதிரிமா. அவரை பத்திரமா பார்த்துக்குவேன், நீ கவலைப்படாத. தேங்க்ஸ் அங்கிள். இசைக்கு வாலி மேல சந்தேகம் வந்துருச்சு. அதான் இப்படி பேசுறா. வாலிய உஷாரா இருக்க சொல்லணும். டாக்டர், திடீர்னு அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்ததும் எனக்கு இவளுக்கும் கையும் ஓடல காலும் ஓடல. பக்கத்துலேயே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இருந்தா இங்கே கொண்டு வந்து அவரை சேர்த்தோம். நீங்களும் அவரை நல்லா தான் பார்த்துக்கிறீங்க, அதை நாங்கள் குறை சொல்லலை. இருந்தாலும் அப்பா ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துக்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் டாக்டர். ஏன்னா அப்பா எனக்கு ரொம்ப முக்கியம் டாக்டர். அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அப்பா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது அவர் உயிருக்கு ஆபத்து இல்லையா? அதானே எங்களுக்கும் வேணும். நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டாயம் போய்தான் ஆகணும்னா அகேன்ஸ்ட் த மெடிக்கல் அட்வைஸ்னு ஒரு சைன் போர்டு கொடுத்துட்டு தாராளமாக கூட்டிகிட்டு போங்க. போகிற வழியில் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. டாக்டர், எஸ், நாங்க பேசிட்டு சொல்றோம். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா? 2 நாள் வெயிட் பண்ணுங்க, அவர் பூரண குணமாயிடுவார். அப்புறம் நீங்கள் அவரை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க. என்னன்னு முடிவு பண்ணுங்க. சரி தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர். சொல்றா. டாடி, பெருசை இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணி இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போற மாதிரி போற வழியிலேயே ஆம்புலன்ஸ்லேயே வச்சு பெருசு கதையை முடிக்கிறது தான் என்னோட பிளான். பட் ஆனால் அப்படி கூட்டிட்டு போறது இட்ஸ் அகேன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ்னு இந்த டாக்டர் வேற பயமுறுத்துறான் டாடி. அதுவும் இல்லாம அவரை கூட்டிட்டு போகணும்னா கையெழுத்து வேற போட்டு கூட்டிட்டு போகணும்னு சொல்றான் டாடி. இப்போ என்ன பண்றதுனே தெரியல டாடி. அறிவு இருக்கடா உனக்கு, முட்டாள். எதுக்கு இப்படி அவசரப்படுற? ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுத்து தான் ஆகணும். அவசரப்பட்டா காரியம் நடக்காது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இசை என்கிட்ட பேசினா. அவளுக்கு உன் மேல டவுட் வந்துருச்சுடா. அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. இனிமே அந்த ஆளுக்கு என்ன நடந்தாலும் அவளுக்கு உன் மேல தான் சந்தேகம் வரும். டாடி, அந்த ஆளை போட்டு தள்ளலாம் தானே மொத்த சொத்து நம்ம பேருக்கு வரும். கிளிக்கும். வக்கீல் தானே நீ? சட்டம் படிச்சது தானே? அந்த ஆள் ஏற்கனவே உயிர் ஏதாவது எழுதி வச்சிருந்தா என்னடா பண்ணுவ நீ? காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையா? நீ அந்த ஆளை போட்டு தள்ள மொத்த சொத்து அவ பேருக்கு போயிடும். அப்புறம் உள்ளது போச்சுடான்னு தலையில துண்டை போட்டு போக வேண்டியதான். சாரி டாடி. இது வரைக்கும் நீ செஞ்சு கிழிச்சது போதும். இதுக்கப்புறம் நீ என்ன கேட்காம எந்த முடிவும் எடுக்காத, புரிஞ்சுதா? சரி டாடி. அங்கிள் இங்கே இருக்கட்டும், விடு. ஈஸ்வரமூர்த்தி பேஷண்டோட அட்டெண்டர் வாலி நீங்க தானே? ஆமாயே. பேஷண்ட் உங்ககிட்ட பேசணுமா, வர சொன்னாங்க. சரி சரி வா. பார்த்து
இசை, அத்தை. எல்லா பொருளும் கரெக்டா எடுத்தாச்சான்னு பாத்துட்டியாமா? பார்த்தாச்சு அத்தை. ஆமா, உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டியா? நல்லா இருக்காரு அத்தை. நீ வேணா ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துறேன். நாங்க இங்கே வெயிட் பண்றோம். வேணாமா, அங்க போனா அவர் எதாவது சொல்லுவாரு, அப்புறம் இவ தான் கஷ்டப்படுவா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அப்பா இந்த உலகமே சுத்தி வந்திருந்தாலும் விஜய் மாதிரி ஒரு மாப்பிள்ளை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கட்டி வச்சிருக்க முடியாது. என்னதான் நீ வீட்டை எதிர்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்க. வசதிக்கு குறைச்சல் இல்ல, சிங்கக்குட்டி மாதிரி ஒரு பையனை பெத்துட்ட. இதை விட வேற இன்னும் என்ன வேணும்? உங்க அப்பாவுக்கு உன்னையும் உன் பையனையும் கூட வச்சு கொஞ்சறதுக்கு கொடுத்து வைக்கல. நான் தெரியாம தான் கேக்குறேன் இசை. அப்படி என்ன உங்க அப்பாவுக்கு பிடிவாதம்? அவருக்கு என்னதான் வேணுமா? ஆமா, திரும்ப திரும்ப அவரை பத்தி பேசினா இசை மனசுதான் கஷ்டப்படும். ப்ளீஸ். சரிப்பா, நான் உன் மாமனாரை பத்தி பேசல, போதுமா? மா, கோச்சுக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. சரி, நீங்க கீழே வாங்க, நான் அதுக்குள்ள வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? வாங்க. அப்பா, சிஸ்டர் நீங்க கூப்பிட்டு விட்டு தான் சொன்னாங்க. பார்த்து uncle. ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலையா? இந்த நிலைமையில நாங்க எப்படிப்பா? பாலி, இசைக்கு யார தகவல் கொடுத்தது? அப்பா சாரிப்பா, நான் தான். நீதான் இந்த வேலையை பண்றிருப்பேன்னு எனக்கு தெரியும். அவளை நீ கூட பிறந்த அக்காவா நினைக்கிறேன். ஆனா அவ பெத்த அப்பனையே தூக்கி வீசிட்டு போனவளாச்சே. நான் நம்பி போனவன் என்ன நல்லா வச்சிருக்கான். வாழற ஊர்லயே வீடு வாங்கி கம்பீரமா கிரகப்பிரவேசம் பண்றேன்னு பத்திரிகை எடுத்துட்டு வந்தா. அதை நினைச்சு நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். அதனால தான் அன்னைக்கு உங்ககிட்ட எனக்கு அப்புறம் அவளை கூட பிறந்தவளா நினைச்சு காப்பாத்தணும்னு சொன்னேன். ஆனா அவ செஞ்சதை நினைக்க நினைக்க மனசு வலிக்குது. அவளை ஏத்துக்க மறுக்குதுடா. நீதான் தேவையில்லாம அவளை சொந்துகிட்டு இருக்க. டேய், அவ ஒன்னும் கூட பிறந்த அக்கா இல்லடா. இனிமே எனக்கு என்ன நடந்தாலும் அவளுக்கு தகவல் சொல்லாத. அவளை பார்த்தா எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. மனசு அடிச்சுக்குது. அவளாலதான் நான் இன்னைக்கு இங்க வந்து படுத்திருக்கேன். இன்னொரு வாட்டி அவளை பார்த்தா நான் ஒரே அடியா போய் சேர வேண்டியதுதான். அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பெல்லாம் பேசாதீங்க. என்ன இருந்தாலும் இசை உங்களோட டாட்டர். நீங்களே அவங்கள வேண்டான்னு ஒதுக்குனாலும் சட்டப்படி அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நாங்க தான் அப்பா பொண்ணுக்கு நடுவுல தடையா இருக்கிற மாதிரி வெளியே பேசிக்கிறாங்க. உங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக நீங்க இசை அக்காவை மன்னிச்சு ஏத்துக்கணும். அப்பாவும் பொண்ணும் அன்பா சந்தோஷமா இருக்கிறத நாங்க பார்க்கணும். வாய மூடு. இனியொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத. எனக்கு இருந்த ஒரு பொண்ணு செத்து போயிட்டா. எனக்கு இருக்கிறது வாரி மட்டும்தான். அப்பா ப்ளீஸ்ப்பா, தயவுசெய்து நீங்க ரெஸ்ட் எடுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. இல்ல, என்ன தடுக்காதடா. நான் பேசியே ஆகணும். நான் இன்னைக்கு பேசலைன்னா அப்புறம் எப்பவும் பேச முடியாமலே போயிடுறா. என்ன மன்னிச்சுடுறா வாலி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட மறைச்சிட்டேன். இப்போ ஒண்ணு கெட்டு போல. நான் செஞ்ச அந்த தப்பை உடனே சரி பண்ணிடுறேன். அதுக்காகத்தான் உங்களை வர சொன்னேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, இசைக்கு 18 வயசு ஆனதும் என் சொத்தை எல்லாம் மாத்தி அவ பேருக்கு உயிர் எழுதி வச்சுட்டேன்.
அதனால என்னப்பா, உங்க மொத்த சொத்துக்கும் சிஸ்டர் ஒருத்தர் தானே ஒரே வாரிசு. நீங்க தப்பா எதுவும் செய்யலப்பா, சரியாத்தானே செஞ்சிருக்கீங்க. போடா முட்டா. ஏமா இவன் இப்படி இருக்கான்? நான் இவனைய வாரிசா தத்தெடுத்திருக்கேன். இவனுக்குன்னு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? விவரம் புரியாம எப்படி பேசுறான் பாரு, ஃபூல். டேய், நல்லவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்க கூடாதுடா. உனக்காக நான் எதுவுமே செய்யலையே. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். தாரா என்னை மதிக்காம விட்டுட்டு போன அவளுக்கு என் சொத்துல இருந்து ஒரு ரூபா கூட போய் சேரக்கூடாது. அப்படி போச்சுன்னா நிச்சயமா என் ஆத்மா சாந்தி அடையாது. இப்போ என்ன பண்ணலாம் அங்கிள்? அவ என்னை விட்டுட்டு போனப்போ அந்த உயிரை நான் கேன்சல் பண்ணிருக்கணும். இல்ல பாலிய நான் தத்தெடுத்ததுக்கு அப்புறமாவது கேன்சல் பண்ணிருக்கணும். அப்புறம் செய்யலாம்னு நான் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டேன். இன்னைக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் தோணுது. எனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா சொத்தெல்லாம் அவ பேருக்கு போயிடுமே. என்ன நம்பி இருக்கிற நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும்ல. எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனவளுக்கு நான் ஏன் சொத்தை கொடுக்கணும்? இப்பவே ஆடிட்டரையும் வக்கீல் ராமையும் வர சொல்லுங்க. உடனே வர சொல்லுங்க. எல்லா சொத்தையும் மாத்தி எழுதணும். அதுக்கு முன்னாடி இசை பேர்ல எழுதி வச்ச உயிரை கேன்சல் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, சிஸ்டர் பேர்லேயே இருக்கட்டும்பா. டேய், நான் சொல்றதை கேட்க மாட்டேன். ஒரு வக்கீல அழைச்சிட்டு வாடா, போடா. அப்பா எதுக்குப்பா? அதெல்லாம் வேணாம்ப்பா, சிஸ்டர் பேர்லேயே இருக்கட்டும்பா. டேய், உனக்கு எவ்வளவு தடவைடா சொல்றது? ஒரு வக்கீல அழைச்சிட்டு வாடா. இல்லப்பா, எதுக்காக சொல்றேன்னா, இன்னும் ஏன்டா நின்னுட்டு இருக்க? போடா, வக்கீல கூட்டிட்டு வாடா. சரிப்பா. நீ சொன்ன மாதிரி அவசரப்பட்டு அவர் கொண்டு இருந்தா இசை பேர்ல எழுதி வச்ச உயிர் நமக்கு தெரியாமயே போயிருக்கும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. எதையும் நிதானமா யோசிக்கணும், சட்டத்தோட நுணுக்கத்தோட செயல்படணும். நீ வக்கீல் தானே, இதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா? ஊருக்கெல்லாம் பெருசா ஐடியா கொடுப்ப. இப்ப எங்க போச்சு உன் கிரிமினல் புத்தி? நமக்கு சொத்து தான் முக்கியம். அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும், புரியுதா? டீ குடிக்கிறேன்னு போன மனுஷனை இன்னும் காணோம். அயன் பண்ண மலை மாதிரி துணி குவிஞ்சிருக்கு. இந்த ஆளு டீ கடையில உட்காந்து என்ன பண்றாரோ தெரியல. போனமா வந்தமான்னு இல்லாம அங்க போய் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன். அர்ஜென்ட்டா முடிக்க வேண்டியது இவ்ளோ கிடக்குது. இத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி போயிட்டாரு. யாராவது வந்து துணி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இனிமே அந்த மனுஷனை நம்பி பிரயோஜனமே இல்ல. நம்மளே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா. தெரசா வேற தனியா விளையாடிட்டு இருக்கா. தாயம்மா நம்மள நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. நான் இந்த புள்ளைய பாப்பனா, அயன் பண்ணுவனா? இந்த மனுஷனை வேற இன்னும் ஆளு காணுமே. பாட்ட போடுவோம்.
ஆளு செம்மையா தாங்கிறா. மூளை வளர்ச்சி தான் இல்ல, அதனால என்ன? அன்னைக்கு இவ்வளோ அவங்க அம்மாவும் வராம இருந்திருந்தா அபிய கூட்டு போய் என்ஜாய் பண்ணிருப்பேன். ஆத்தாலும் என்னோட சந்தோஷத்துல நெருப்பு வச்சிட்டாளுங்க. இன்னைக்கு இவ தனியா மாட்டிருக்கா, ட்ரை பண்ணி பார்ப்போம். என் பால் பாலத்தா பாலா பால் வேணுமா? தா தா பாலத்தா பால் வேணுமா? தா என்கிட்ட தா பால் பாலத்தா. இந்தா பால். தர்சா தர்சா இந்தா. ம், ம். தா